வெல்கம் டு chatmate with ஃபசீர் 1-to-1. இது அரசியல் சமகால அலசல் நிகழ்ச்சி. யூடிவியினுடைய முதலாவது chatmate with ஃபசீர் 1-to-1 அரசியல் நிகழ்ச்சிக்குள் உங்களை வரவேற்கின்றோம். உங்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. சமூக ஊடகங்களிலும் பொதுவெளியிலும் அதே போன்று பிரதான ஊடகங்களிலும் நீங்கள் பல பேட்டிகளிலே உங்களை மக்கள் சந்தித்திருக்கிறார்கள், கண்டிருக்கிறார்கள். சிரேஷ்ட சட்டத்தரணி, அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய அரசியல் பீட உறுப்பினர், அதே போன்று அந்த கட்சியினுடைய ஊடக பேச்சாளர், குறிப்பாக ஜனாதிபதி வேட்பாளரான சஜித் பிரேமதாசவினுடைய தேர்தல் பிரச்சாரங்கள் தொடர்பாக அகில இலங்கை மக்கள் காங்கிரசினால் அந்த பிரச்சாரங்களை ஒழுங்குபடுத்துவதற்காக பொறுப்பாக நியமிக்கப்பட்டிருக்கின்றீர்கள். அந்த வகையிலே உங்களை நாங்கள் நிகழ்ச்சிக்குள் உத்தியோகபூர்வமாக வரவேற்றுக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கம் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி ஃபசீர். உங்களுடைய பிராண்ட் நியூ நிகழ்ச்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. தொடர்ந்து நீங்கள் எம்மை உங்களது செஸ்மேட் ப்ரோக்ராமில் எங்களை சதுரங்க விளையாட்டில் எங்களை ஆழ்த்த போகின்றீர்கள். உங்களுடைய முதலாவது நிகழ்ச்சிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிச்சயமாக நன்றி. நிகழ்ச்சிக்குள் நாங்கள் நேரடியாக செல்ல இருக்கின்றோம். முதலாவதாக, இலங்கையிலே ஜனாதிபதி தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. தேர்தல் பிரசாரங்கள் தீவிரமடைந்திருக்கின்றன. இந்த நிலையிலே குறிப்பாக பிரதான ஜனாதிபதி வேட்பாளராக அடையாளம் காணப்பட்டிருக்கக்கூடிய சஜித் பிரேமதாஸ் அவர்களினுடைய பிரச்சாரங்களுக்கு பொறுப்பாக செயற்படக்கூடிய ஒருவர் என்ற ரீதியிலே முதலில் தற்போதைய தேர்தல் கள நிலவரம் தொடர்பாக சுருக்கமாக நாங்கள் உங்களிடம் எதிர்பார்க்கிறோம். உண்மையில் உங்களுக்கு தெரியும், மிகவும் வேகமாக மக்கள் ஆரவாரத்துக்கு மத்தியில், அமோக வரவேற்புக்கு மத்தியில் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரங்கள் நடைபெற்ற நாடளாவிய ரீதியில் அவரது மேடைகளில் கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த விடயங்களை நாங்கள் ஊடகங்களில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அது சம்பந்தமாக அவரது தேர்தல் பிரச்சார தலைமையகத்தில் நாங்கள் சில செயற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றோம். அது அகில இலங்கை மக்கள் சார்பாக எம்முடைய தலைவர் ரஷாத் பதியுதீன் அவர்களுக்கு என்று ஒரு பிரத்யேகமான ஒரு ஊடக செயற்பாட்டு மையம் இருக்கின்றது. அதில் நான் பிரதானியாக இருக்கின்றேன். அங்கு நிறைய செயற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அது ஸ்ட்ராட்டஜிக்கான சில மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ் நடக்கின்றது. அதில் மக்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்துகின்றோம். அதே போன்று சக வேட்பாளர்களினால் செய்யப்படுகின்ற அல்லது அவர்களுக்காக பேசுகின்றவர்களால் செய்யப்படுகின்ற விடயங்களை, அவர்கள் பேசுகின்ற விடயங்களில் உள்ள பாரதூரமான தன்மைகளை மக்களுக்கு தெளிவுபடுத்துவது போன்ற விடயங்களில் நாம் மும்முரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இந்த இடத்துல ஒரு விடயத்தை நான் உங்களிடம் கேட்டே ஆக வேண்டும். குறிப்பாக இம்முறை இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தல் களம் ஒரு வித்தியாசமானதாக இருக்கிறது. குறிப்பாக அதிகமான வேட்பாளர்கள், 39 வேட்பாளர்கள் இந்த முறை போட்டியிடுகின்றார்கள். அவ்வாறானதொரு பின்னணியிலே எந்த வேட்பாளரை ஆதரிப்பது என்ற தீர்மானம் உங்களுடைய கட்சியினால் மிக பரந்துபட்ட ஒரு கலந்துரையாடலின் பின்னர் எடுக்கப்பட்டதாக அறிவித்திருந்தீர்கள். இந்த தீர்மானத்துக்கு வருவதற்கான பின்னணிகள், காரணிகள் தொடர்பாக உங்களிடம் நான் உண்மையில் உங்களுக்கு தெரியும் ஃபசீர், நாங்கள் இந்த தேர்தல் அறிவிக்கப்படுகின்ற போதும் கூட எஸ்ஜேபியினுடைய ஒரு கூட்டு கட்சியாக கடந்த பொது தேர்தலில் போட்டியிடுகின்ற அடிப்படையில் எமக்கு ஒரு கடப்பாடு இருக்கின்றது. அந்த கட்சியுடனான பேச்சுவார்த்தைகள், அதே போன்றுதான் ரணில் விக்ரமசிங்க அவர்களிடமும் எமது கட்சியின் தலைமைக்கு மிகவும் நெருங்கிய உறவு இருந்திருக்கின்றது. அந்த வகையில் மற்றும் எமது கட்சி ஆதரவாளர்கள் யாரை ஆதரிக்கின்றார்கள், கட்சியின் உயர்ப்பிடம் யாரை விரும்புகின்றார்கள் என்ற ஜனநாயக ரீதியான கருத்தாடலின் பின்பு, அதே போன்று நாங்கள் ஊடகவியலாளர்கள் மற்றும் புத்திஜீவிகளுடனான கலந்துரையாடலை மையப்படுத்தி ஒரு தீர்க்கமான தெளிவான ஒரு முடிவுக்கு நாங்கள் வந்திருந்தோம். அதனை நாங்கள் மற்றவர்கள் போன்று அவசரப்பட்ட அறிக்கைகளை நிதானமாக உரிய நேரத்தில் நாங்கள் அதனை அறிவித்திருந்தோம். அதன் அடிப்படையில் நாங்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு எமது பலமான ஆதரவை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். நல்லது. ஆனால் இம்முறை ஜனாதிபதி தேர்தல் களத்திலே சஜித் பிரேமதாச, ரணில் விக்ரமசிங்க தற்போதைய ஜனாதிபதி, அதே போன்று அனுரகுமார திசாநாயக்க, நாமல் ராஜபக்ஷ, இந்த 4 பிரதான வேட்பாளர்கள் இருக்கின்ற நிலையிலே சஜித் பிரேமதாசவை ஆதரிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை நீங்கள் எடுத்திருக்கின்றீர்கள். அவ்வாறெனில் எதற்காக சஜித்தை ஆதரிக்க வேண்டும்? அவ்வாறானால் ரணிலை ஏன் நிராகரித்தீர்கள்? அனுரகுமாரவை ஏன் நிராகரித்தீர்கள்? நாமல் ராஜபக்சவை ஏன் நிராகரித்தீர்கள்? உண்மையில் உங்களுக்கு சொல்வதென்றால் ஃபசீர், நாங்கள் முடிவெடுப்பதற்கு முன்பு புகட்டுவ கட்சியை சேர்ந்த பாரிய அளவிலான பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். ரணில் விக்ரமசிங்கவும் அவர்கள் ஆதரவை பெற்றுக்கொண்டார். கடந்த காலங்களில் இந்த நாட்டில்
இந்த நாடு வங்குரோத்து தனக்கு செல்வதற்கும் பலமான இனவாத செயற்பாடுகளை முன்னெடுப்பதிலும் அந்த ரணில் விக்ரமசிங்கவை சுற்றி இருக்கின்ற இந்த புகட்டுவ உறுப்பினர்கள் மிக பிரதானமாக காரணியாக இருந்தார். ஒரு இனவாத கும்பலுடன் தான் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த தேர்தலை முகம் கொடுக்கின்றார். அவ்வாறான ஒரு இடத்தில் எந்த ஒரு விதத்திலும் எமது கட்சியின் தலைமையோ அல்லது இந்த கட்சியோ செயல்பட முடியாது. அதே போன்று தான் எமது மக்கள், மிக முக்கியமாக எமது மக்கள் அவ்வாறான ஒரு இனவாத கும்பலுடன் இருக்கின்ற ஒரு தேர்தல் ஜனாதிபதி வேட்பாளரை ஆதரிக்க மாட்டார்கள். மக்களும் அதனைத்தான் எங்களுக்கு தெரிவித்தார்கள். உண்மையிலேயே எமது கட்சியின் தலைவரை கூட சிறையில் அடைப்பதில் பின்னணியில் இருந்த அவ்வளவு உறுப்பினர்களும் இன்று அந்த கேம்பில் இருக்கின்றார்கள். முழுக்க ஒரு இனவாதமான ஒரு குழுவாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் எங்களுக்கு அவர்களை ஆதரிக்க முடியாது. அதே போன்று சஜித் பிரேமதாச அவர்கள் ஒரு இளம் தலைவர், எந்த ஒரு அவ்வாறான குற்றச்சாட்டுகளும் இல்லாதவர். நீண்ட கால பயணத்தில் அவரை இந்த நாட்டின் சுவீட்சத்துக்காக ஒரு ஜனாதிபதியாக தெரிவு செய்வதில் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கவில்லை. நீங்கள் சொன்னீர்கள் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக இனவாத முகாமுக்குள் இருந்தவர்கள், அதனால் அவர்களை ஆதரிக்க நியாயமான காரணிகள் இல்லை என்பதை விளக்கினீர்கள். ஏன் சஜித் பிரேமதாசவோடு இனவாதிகள் இல்லையா? நாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலில் பல கூட்டணிகளை காண்கின்றோம். அந்த கூட்டணிகளில் கூடக்குறைய எந்த பக்கம் இருக்கின்றது, எந்த பக்கத்தில் நியாயம் இருக்கின்றது கூடுதலான அளவுக்கு என்ற விடயங்களை மையப்படுத்தித்தான் நாங்கள் தீர்மானங்களை எடுக்கின்றோம். நீங்கள் குறிப்பிடுவது போன்று எல்லா பக்கங்களிலும் இனவாதிகள் இருக்கிறார்கள். அங்கு புகட்டுவே இலங்கையில் முஸ்லிம்களின் ஜனாசாக்களை எரிக்கும் போது அமைச்சரவையில் இருந்த அத்தனை பேர், அதற்கு உரை செய்த அத்தனை பேரும் இன்று ரணில் விக்ரமசிங்குடன் இருக்கின்றார்கள். நாமல் ராஜபக்ச தனித்து போயிருக்கின்றார். ஈவன் ஜேவிபியினர் கூட அன்று டில்வின் சில்வா கதைத்திருந்தார். என்னவென்றால், கலாசார மத உரிமைகள் எல்லாம் தற்போது பார்த்து கொண்டிருக்க முடியாது, சுகாதாரம் என்று வருகின்ற போது எரிக்க வேண்டும் என்றால் எரிக்கத்தான் வேண்டும். இவ்வாறான கலாசார மத ரீதியான ஒரு சென்சிட்டிவ்னஸ் இல்லாத நபர்களான ஜேவிபியினருடன் அனுரகுமாரவை எம்மால் தெரிவு செய்ய முடியாது. அதே போன்று தான் நாங்கள் எமது கட்சி ஆதரவாளர்களுடன், வாக்காளர்களுடன், புத்திஜீவுடன் ஆற்றிய கலந்துரையாடல்களில், கட்சி உயர்பீரத்தினுடைய கலந்துரையாடல்களில் அனுரகுமாரவுக்கு ஆதரவளிப்பதற்கான எந்த ஒரு உந்துதலும் அவர்கள் கொடுக்கவில்லை. அதே போன்று அனுரகுமாரவால் இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியாது. சஜித் பிரேமதாசாவால் தான் வெற்றி பெற முடியும் இன்ஷா அல்லாஹ். நாமல் ராஜபக்ச நினைத்தும் பார்க்க முடியாது. ரணில் விக்ரமசிங்க முயற்சி செய்யலாம், ஆனால் அவரும் வெற்றி பெற முடியாது. நாங்கள் ஒரு கூட்டணி என்ற வகையில் அமோக வெற்றியை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டணியை நாங்கள் அமைத்திருக்கின்றோம். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. எமது மக்கள் அதனை வேண்டியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் சஜித் பிரேமதாச அவர்களுக்கு இந்த தேர்தலில் வாக்குறுதியை அளித்து இந்த தேர்தலில் அவரை வெற்றி பெற வைப்பதற்கான எமது பிரசாரங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். அடுத்த கேள்விக்கு முன்னதாக நாங்கள் சிறியதொரு காணொலியை பார்த்துவிட்டு வரலாம். அந்த காணொலியில் இருக்கக்கூடிய விடயங்களை அடிப்படையாக கொண்டு நாங்கள் எங்களுடைய இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை முன்னோக்கி நடத்தி செல்லலாம். ඒ වගේම ගෝඨාභය රාජපක්ෂ ගාව කොන්ද පණ නැති මුස්ලිම් දේශපාලන අධිකාරිය අද මුස්ලිම් ප්‍රජාව ගැන කතා කරන්න කිසිම අයිතියක් නැහැ. මුස්ලිම් දේශපාලන නායකයෝ සල්ලි වලට ගන්න පුළුවන් කියන මතය දැන් සමාජගත වෙලා ඉවරයි. TNA එක දිහා බලන්න කී දෙනෙක් ගියාද? හැබැයි අපේ මුස්ලිම් ඇමතිවරු නායකයෝ දෙන්න විතරක් හිටියා, ගෝලියෝ ටික යවුවා. මම එදත් කිව්වා අදත් කිව්වා. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபைசர் முஸ்தஃபாவினுடைய காணொலியை, ஒரு வீடியோ காணொலியை நாங்கள் இப்பொழுது பார்த்தோம். அதிலே அவர் குறிப்பாக கூறுகின்ற ஒரு விடயம் இருக்கிறது. முஸ்லிம் காங்கிரஸாக இருக்கலாம், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸாக இருக்கலாம், இந்த ரெண்டு கட்சியினுடைய தலைமையும் பேரம் பேசி தங்களுக்குரிய வாய்ப்புகளை அல்லது தங்களுக்குரிய சலுகைகளை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் ஒருவரை ஆதரிக்கின்றன. அவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஏனையவர்கள் இன்னும் ஒரு கட்சிக்கு கட்சி தாவுகிறார்கள். இந்த அரசியல் கலாச்சாரம் முஸ்லிம்களுக்கு அவசியமற்றது என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக நீங்கள் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்க எடுத்த முடிவோடு ஃபைசர் முஸ்தபா ஜனாதிபதி சட்டத்தரணி கூறுவதை போன்ற சொந்த நலன்கள் அல்லது சலுகைகள் ஏதும் பின்னணியில் இருக்கிறதா? உண்மையில் அவ்வாறில்லை. உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபைசர் முஸ்தபா அவர்களுக்கு எமது கட்சியை போன்று ஒரு பாரிய ஒரு மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு அரசியல்வாதி அல்ல. கடந்த முறை அவர் பொதுஜன பெருமுனவில் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிடுவதற்காக இங்கு கொழும்பில் டெக்னிக்கல் ஜங்ஷனில் பெரிய காரியாலயம் எல்லாம் திறந்தார், இந்த மொட்டு கட்சியினூடாக கொழும்பில் அரசியல் செய்வதற்கு. ஆனால் கோட்டாபய ராஜபக்ச அன்று அவர்களுக்கு சீட் கொடுக்க இல்லை.
அவர் ஆரம்பம் எப்படி என்று கேட்டால் தொழிலாளர் காங்கிரஸில் இருந்து தொண்டமானோடு சேர்ந்து அரசியலுக்கு வந்து பிறகு பல கட்சிகளை மாறி கடைசியாக புகட்டு வைக்கும் ஆஃபீஸ் திறந்து அதுலேயும் சான்ஸ் கிடைக்காத பிறகு இப்போ யூஎன்பியோடு வந்து சேர்ந்துருக்கிறதா தெரியுது. ரைட். ஸோ அவருக்கு எந்த ஒரு அருகதையும் இல்லை எங்களோட கட்சியை பற்றி இவ்வாறு கதைக்கிறதுக்கு. அவர் என்ன செய்திருக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியும். ரைட். அதனால் நாங்கள் அவரை பற்றி கூடுதலாக கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஜனாதிபதி தேர்தலில் எங்கேயாவது தொத்திக்கொள்ளணும் என்றதுக்காக வேண்டி தற்போதுவே ரணில் விக்ரமசிங்கவோடு சேர்ந்து அதிலும் அங்கிருக்கின்ற ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி போன்றவர்களுக்கு எதிரான கருத்துக்களையும் கூறிக்கொண்டு தான் அரசியலில் அவர் பிரதேசிக்கிறார். அவர்களது ஒற்றுமையை நாங்கள் பார்க்கலாம். ஸோ கட்சி அரசியல் கட்சி தாவுதல் சம்பந்தமாக பேசுவதற்கு நான் நினைக்கவில்லை. இந்த இடத்தில் அவருக்கு நாங்கள் பதில் கூற வேண்டும் என்று. நீங்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரிப்பதற்கான நியாயமான காரணிகள் இருக்கிறதா, அல்லது சஜித் பிரேமதாசவோடு ஏதாவது ஒப்பந்தங்கள் அல்லது பேரம் பேசிய விடயங்கள் ஏதாவது இருக்கின்றனவா உங்களுக்கு சஜித் பிரேமதாசவை நியாயப்படுத்துவதற்கு? பேரம் பேசுதல் என்கின்றதை விட பல புரிந்துணர்வுகள் என் மத்தியில் இருக்கின்றது. 10 அம்ச புரிந்துணர்வு இருக்கின்றது. அந்த புரிந்துணர்வை செய்கின்ற குழுவில் நாளும் ஒரு அங்கத்தவன் என்ற வகையில் எனக்கு நன்கு அது சம்பந்தமான பரிச்சயம் இருக்கின்றது. சில புரிந்துணர்வுகள் நாங்கள் பகிரங்கப்படுத்துவதில் சில தர்மசங்கள் ஏற்படலாம் என்ற விடயங்களை நாங்கள் காண்கின்றோம். இருந்தபோதும் அதனை பகிரங்கப்படுத்துவதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. குறிப்பாக நான் அண்மையில் கண்டேன், ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி அவர்கள் எமது பலஸ்தீனம் தொடர்பான எமது அந்த புரிந்துணர்வு இருக்கின்ற விடயங்களை கூட விமர்சித்திருந்தார். அவர் சம்பந்தமாக நாம் அவருக்கு உரிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் பதில் வழங்குவோம். இந்த நேரத்திலே நாங்கள் அந்த காணொலியை பார்த்துவிட்டு வரலாம் அடுத்த கேள்விக்கு செல்வதற்கு முன்னர். நேற்று போயினாத்து நான் கண்டன் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன பண்ணி கேட்டால், ரிஷாத் பதுதீனோட பார்ட்டி ஒரு எக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கிறாங்களாம். டிவி ஒருத்தர் செல்றாரு, முதலாவது கண்டிஷன் என்ன சொன்னா, பலஸ்தீன ஒரு நாடாக ஏற்றுக்கொள்றதுக்கு இலங்கை அரசாங்கத்துக்கு அவங்க பல பண்றாங்களாம். அடே மோட்டு சாம்பராணி 1988 நேத்து மொயிலாத்தில் 1988 நாங்க இலங்கையில பலஸ்தீன் ஒரு நாடாக ஏற்றுக்கொண்டு உள்ளது. இப்ப நீங்க இதுக்கு ஒரு ஒப்பந்தம் சைன் பண்ணணுமா? முதலாவது நீங்க ஒரு மியூசிக் வந்து என்ன கேட்டா நான் செல்றேன் அக்ரிமெண்ட் காப்பியோட தரணும் உங்களுக்கு வேணும்டா. ஜனாதிபதி சட்டத்தரணி வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரினுடைய காணொலியை இப்போது நீங்கள் பார்த்தீர்கள். அவருடைய காணொலியை பார்க்கின்ற பொழுது உங்களுடைய புரிந்துணர்வு ஒப்பந்தம், அதாவது சஜித் பிரேமதாசவுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ள ஒரு முக்கியமான விடயத்தை அவர் விமர்சிக்கின்றார். குறிப்பாக பலஸ்தீன் விவகாரம் தொடர்பாக உங்களுடைய கட்சி ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடன் செய்துள்ள ஒப்பந்தம் தொடர்பாக அவர் விமர்சிக்கின்றார். எந்த அளவுக்கு என்றால் உங்களுடைய கட்சி தலைமையை அவர் மட சாம்பிராணி என்ற அந்த குறிப்பிட்ட வசனத்தை கூறி விமர்சனம் செய்திருக்கின்றார். இது தொடர்பாக என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? உண்மையில் வந்து அவர் குறிப்பிட்டது எமது கட்சியோட தலைவரை அல்ல. நான் நினைக்கிறேன் ஒரு தொலைக்காட்சியில் கட்சி சார்பாக ஒரு உறுப்பினர் கதைத்ததாக குறிப்பிட்டிருந்தார். ஆகவே அது கட்சி தலைவர் என்று குறிப்பிடவில்லை என்று நினைக்கின்றேன். இருந்த போதும் அவர் எந்த ஒரு தெளிவும் இல்லாமல் தான் கதைத்து கொண்டிருக்கின்றார். பாலஸ்தீனம் தொடர்பாக எமக்கும் எமது மக்களுக்கும் இருக்கின்ற அந்த விஷயத்தை மிகவும் தரக்குறைவாக கதைத்திருக்கின்றார். அதே போன்று தான் அவர் குறிப்பிடுகின்றார், பாலஸ்தீனம் ஆல்ரெடி ஒரு நாடாக இலங்கை அங்கீகரித்து விட்டது, அதை மீண்டும் அங்கீகரிப்பதற்கான எந்த தேவையும் இல்லை. அவருக்கு நான் குறிப்பிட விரும்புகின்றேன், அவர் முதலாவது இந்த ஒப்பந்தத்தை எனக்கு அவருக்கு காட்டலாம். ஒப்பந்தத்தில் நாங்கள் சொல்லியிருக்கிற விடயம் என்னவென்றால் 1967க்கு முன்பிருந்த பாலஸ்தீன ஐக்கிய நாடுகள் சபையின் வரைவிற்கு அமைவாக அந்த பாலஸ்தீனத்தின் எல்லைகள் அமைய வேண்டும், அதனை ஒவ்வொரு நாடுகளும் அங்கீகரிக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைய காலப்பகுதியில் அவர்கள் காசாவிலிருந்து மக்களை ஊரப்படுத்தி விட்டார்கள். ரஃபாவிலும் மிக குறைவான நிலப்பரப்புகள் தான் இருக்கிறது. பாலஸ்தீனத்துக்கு 1967க்கு முன்பு ஐக்கிய நாடுகள் சபையினால் அங்கீகரிக்கப்பட்ட எல்லை பரப்புகள் இன்று 1/3 குறைந்து விட்டது. அப்படியாயின் அவர் புரிந்து கொள்ளுவன ஒரு ராஜதந்திரி, ஒரு விசேஷ சட்டத்தரணி, ஜனாதிபதி சட்டத்தரணி, இன்றைக்கு அரசியலுக்கு வந்திருக்கிறார், அவருக்கு விளங்க வேண்டும். அவரும் மடத்தனமாக கலைக்கின்றார், மக்களை போலியாக ஏமாற்றி கொண்டிருக்கின்றார். அவர் இதை உரிய முறையில் 1988 வந்து பலஸ்தீனம் தன்னை ஒரு சுதந்திர நாடாக பிரகடனப்படுத்தி கொண்டது. அதன் பிறகு 89 இலங்கை அரசாங்கம் அதனை ஏற்றுக்கொண்டிருக்கு. இது சகலருக்கும் தெரிந்த விடயம். நாங்கள் ஒவ்வொரு வருடமும் பலஸ்தீன தூதராலயத்தில் பலஸ்தீன தூதரோடு நாங்கள் கலந்துரையாடுகின்ற விடயம். எங்களுக்கு அதெல்லாம் தெரியாத விடயம் இல்லை. இவர் மக்களை மடத்தனமாக வழி நடத்தி கொண்டிருக்கின்றால் அவ்வளவுதான் என்னால் குறிப்பிட முடியும். ஆனால் ஒரு விடயத்தை நான் குறிப்பிட்டாக வேண்டும். பாலஸ்தீனத்தை அன்று
ஒரு சுதந்திர நாடாக நாம் ஏற்றுக்கொண்டது அடிப்படையில் 1992ஆம் ஆண்டு அன்று பிரசிடென்ட் ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் இஸ்ரேலுடனான சகல ராஜதந்திர உறவுகளையும் துண்டித்தார். நான் ஒரு சவாலை விடுக்கின்றேன் என்று அலி சப்ரி அவர்களுக்கு, நீங்கள் ஒரு வெளிவிவகார அமைச்சர், உங்களால் அதனை செய்ய முடியுமா? உங்களது தலைவர் அதற்கு ஒத்துக்கொள்வாரா? இது ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட், ஒரு போலி நாடு. நான் உங்களுக்கு குறிப்பிடுகின்றேன், இவர் அமைச்சராக இருந்த கோட்டாபய அரசாங்கம் தான் இஸ்ரேலுக்கு இன்றைக்கு ஒரு உயர்ஸ்தானிக அந்தஸ்துக்கு அளவான ஒரு அங்கீகாரத்தை வழங்கினது மட்டுமல்ல, பல உடன்படிக்கைகளையும் செய்து கொண்டார். இவர் அமைச்சராக இருந்த அமைச்சர். அந்த அடிப்படையில் தான் இன்று பல பேரை இலங்கையிலிருந்து தொழில் வாய்ப்புக்காக அனுப்புகின்றார்கள் இஸ்ரேலுக்கு. பல மில்லியன் கணக்கான நபர்களுக்கு அரபு உலகம் இன்று தொழில் வாய்ப்பு வழங்கி இலங்கைக்கு ஒரு நலவை செய்கின்ற போது ஒரு சில ஆயிரம் நபர்களை இஸ்ரேலுக்கு அனுப்புவதற்கான ஒப்பந்தங்கள் நடைபெற்றது கோட்டாபய அரசாங்கத்தில். அந்த அமைச்சரவையில் இவர் இருந்தார். அவர் வகை சொல்ல வேண்டும். இன்று அவர்கள் போய் பாலஸ்தீனத்துக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். யார் அவற்றுக்கு பொறுப்பு கூறுவது? இவர் வந்து சொல்கிற விடயங்களை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் ஒரு டபுள் ஸ்டாண்டர்டில் இருக்கிறார். அவர் சொல்கிறார், பாலஸ்தீனத்துக்கு நிதி சேகரித்ததாக அரசாங்கத்தின் மூலமாக பொதுமக்கள் இந்த நிதியை சேகரித்தார்கள். நிதியை சேகரித்து ஹூதிகளுக்கு எதிராக இராணுவ நடவடிக்கை எடுப்பதற்கு இலங்கையிலிருந்து இராணுவத்தை அனுப்புகிறார்கள். அந்த அமைச்சுக்குள் இருந்து கொண்டு ஒரு டபுள் ஸ்டாண்டர்டை வைத்துக்கொண்டு கதைத்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு முடியுமா இருந்தால் நான் சொல்கிறேன், அன்று ரணசிங்க பிரேமதாஸ் எடுத்த அந்த முடிவை சகல ராஜதந்திர உறவுகளையும் இஸ்ரேலுடன் துண்டிக்க முடியுமா என்று நான் இந்த இடத்தில் கேள்வி கேட்கிறேன். பலஸ்தீனை அங்கீகரித்திருந்தாலும் பலஸ்தீன் இந்த அளவுக்கு குறைக்கப்பட்டது வந்த கோட்டாபய அரசாங்கத்தில் தான் என்பதை நாம் குறிப்பிட்டே ஆக வேண்டும். அதனால் தான் நாங்கள் சொல்கிறோம், பாலஸ்தீனத்துக்கு ஒரு உயர்ஸ்தானிக அந்தஸ்து இலங்கை அரசாங்கம் வழங்க வேண்டும். அதுக்காக ரெசிப்ரோக்கலாக 2 நாடுகளும் உடன்படிக்கைகள் செய்து கொள்ள வேண்டும். 67க்கு முற்பட்ட கால 15 நிலப்பரப்புகள் என்றால் சர்வதேச சட்டத்தின் பிரகாரம் நாங்கள் அங்கீகரித்தால் மட்டும் போதாது. அவருக்கு பலஸ்தீனத்துக்கு ஐக்கிய நாடுகள் சபையில் இஸ்ரேல் அளவுக்கான ஒரு அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும். அதே போன்றுதான் இஸ்ரேல் சட்டவிரோதமாக சர்வதேச சட்டத்துக்கு விரோதமாக ஆக்கிரமிப்பு செய்திருக்கிற நிலங்கள் மீள வழங்கப்பட வேண்டும். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்காக எமது வெளிவிவகார அமைச்சர் அடுத்து வருகின்ற பாராளுமன்ற தினத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவாரா? அவருக்கு அதுக்கு முதுகெலும்பு இருக்கின்றதான்னு நான் இந்த இடத்தில் கேட்க விரும்புகிறேன். இப்போது நீங்கள் சொன்னீர்கள், வெளிவிவகார அமைச்சருக்கு ஒரு சவால் விடுத்தீர்கள். முடியுமானால் முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவை போன்று இஸ்ரேலுடனான ராஜதந்திர தொடர்புகளை துண்டியுங்கள் பார்ப்போம் என்று ஒரு சவால் விடுத்திருக்கிறீர்கள். சஜித் பிரேமதாச ஜனாதிபதியானால் தற்போது ஆங்காங்கே இஸ்ரேலுடனான ராஜதந்திர உறவுகள் புதுப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இவ்வாறானதொரு பின்னணியிலே சஜித் பிரேமதாச ஜனாதிபதியானால் அந்த தொடர்புகள் துண்டிக்கப்படுமா? அவர் எங்களுடன் ஒரு புரிந்துணர்வை, நாங்கள் சர்வதேச சட்டத்தில் சில விஷயங்களை நாங்கள் ஆழமாக பார்க்க வேண்டும். மிக முக்கியமாக எங்களுக்கு தேவையான ஒரு விடயம்தான் ஐக்கிய நாடுகள் சபையினால் பலஸ்தீனமும் இஸ்ரேலும் எந்தெந்த அளவுக்கு அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்ற விடயம். சஜித் பிரேமதாஸ் அவர்களுடன் செய்து கொண்டிருக்க புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம், இலங்கையை OIC, அதாவது உலக இஸ்லாமிய நாடுகளின் அமைப்பில் ஒரு பார்வை அந்தஸ்துள்ள உறுப்பினராக கொண்டு வர வேண்டும். அதனூடாக 1967க்கு முற்பட்ட பாலஸ்தீனத்தின் நிலப்பரப்புகளை அங்கீகரிக்க வேண்டும். அதற்கு சர்வதேச ரீதியாக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அதனை அவர் அங்கீகரித்திருக்கின்றார். நாங்கள் சில விஷயங்கள் யுக்தியாக செய்ய வேண்டி இருக்கின்றது. சில நேரம் ஒரே அடியாக நம்மளால் என்ன செய்ய முடியாது, ராஜதந்திர உறவுகளை துண்டிக்க முடியாது. அதனை நாங்கள் எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற யுக்திகளை நாம் கலந்துரையாட வேண்டி இருக்கின்றது. இந்த நாட்டில் உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு ஈஸ்டர் தாக்குதலை சந்தித்த ஒரு நாடு. சர்வதேச உளவுத்துறை அமைப்புகள், அது அண்டைய நாடாக இருக்கலாம், இஸ்ரேலாக இருக்கலாம், எந்த அளவுக்கு அதன் பின்னணியில் இருந்தார்கள் என்ற விடயங்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த காலப்பகுதியில் இருந்த அமைச்சர்களும் அதனை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் நிறைய விடயங்களை நாங்கள் சாதுரியமாக நகர்த்த வேண்டியிருக்கிறோம். அதனது ஒரு பிரதான முன்வைப்பு தான் 1967க்கு முற்பட்ட பாலஸ்தீனத்தின் நிலப்பரப்புகளை இலங்கை அரசாங்கம் அங்கீகரிப்பதும், அதற்காக பாராளுமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவதும், அதே போன்று ஒரு உயர்ஸ்தானிக அந்தஸ்துள்ள பாலஸ்தீன சுதந்திர நாட்டினை இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொள்வதும், அதே போன்று ஐக்கிய நாடுகள் சபையில் அந்த உயர் அந்தஸ்தை பெற்றுக் கொடுப்பதற்காக சகல சர்வதேச நாடுகளுடன் ஒத்துழைப்பாக நடந்து கொள்வதும், இன்று பாலஸ்தீனத்தில் நடக்கின்ற யுத்த குற்றங்களாக இருக்கலாம், சர்வதேச மனித உரிமை மீறல்களாக இருக்கலாம், அவை தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதற்கு எமது வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் என்னுடன் ஒரு புரிந்துணர்வை மேற்கொண்டிருக்கின்றார். அது பிரதானமான ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்டெப் என்று நான் சொல்வேன். இதனை அவர்களால் செய்ய முடியாது. இப்போ நீங்கள் சொன்ன ஒரு முக்கியமான 2 விஷயம் இருக்குது. ஒரு விஷயம் இஸ்ரேலுடனான ராஜதந்திர தொடர்புகள், அதே போன்று இன்னொரு விடயம்
மொசாட் போன்ற உளவு அமைப்புகளினுடைய ஊடுருவல் தொடர்பாக மேலோட்டமாக நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். குறிப்பாக தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 2015ஆம் ஆண்டு பிரதமராக பதவியேற்ற பின்னர் நீங்கள் ஆதரிக்கும் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவும் அந்த அமைச்சரவையிலே ஒரு அமைச்சராக இருக்கிறார். அவ்வாறான பின்னணியிலே ஒரு இஸ்ரேலிய இராணுவ வீரர் 2015ஆம் ஆண்டு கைது செய்யப்படுகின்றார். அவ்வாறு கைது செய்யப்பட்டவரை அப்போதைய இராஜாங்க பாதுகாப்பு அமைச்சர் ருவான் விஜயவர்தனவின் தலையீட்டோடு அவரை நாடு கடத்துகிறார்கள். அது தொடர்பாக உரிய விசாரணைகள் முஸ்லிம் அமைப்புகள் முஸ்லிம் தரப்பிலிருந்து வேண்டுகோள் விடுக்கப்பட்டும் அது கணக்கில் எடுக்கப்படவில்லை. அதே போன்று இந்த வருடம் கூட ஒரு இஸ்ரேலிய வீராங்கனை கட்டுநாயக்க விமான நிலையத்திலே ஒரு தோட்டாவோடு கைது செய்யப்படுகின்றார். இவை வைத்து பார்க்கின்ற பொழுது மொசாட் அமைப்பின் ஊடுருவல் இருக்கிறதா என்ற சந்தேகம் இருக்கிறது. 2015ஆம் ஆண்டு நீங்கள் ஆதரிக்கும் ஜனாதிபதி வேட்பாளரும் இருந்த அமைச்சரவை தான் நாட்டை ஆண்டு கொண்டிருந்தது. அவ்வாறான பின்னணியில் கூட இஸ்ரேலினுடைய தலையீடுகள் இருந்தன. இப்போது நீங்கள் எப்படி உறுதிப்பட கூறுகின்றீர்கள் சஜித் பிரேமதாச வந்தால் இந்த தலையீடுகள் இல்லாமல் போகும் என்று? எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கின்றது. அன்றைய ஆட்சி மாற்றத்தில் மொசாட் அமைப்பினருக்கும் பங்கிருந்திருக்கலாம். அதே போன்றுதான் இன்று ஒரு ஹெவியான பிரசன்ஸ் இருக்கிறது இஸ்ரேலில். அதுக்கு பிரதான காரணமாக இருந்தது கோட்டாபயோட அரசாங்கம். நான் நல்லாட்சி அரசு காலத்திலும் அவர்கள் சில முயற்சிகளை செய்திருக்கலாம். அந்த விடயங்களில் நான் நினைக்கவில்லை சஜித் பிரேமதாசவினால் செய்யக்கூடிய எந்த ஒன்றும் இருந்ததாக நான் காணவில்லை. அவருக்கு குறை சொல்வதற்கான எந்த ஒரு விடயங்களும் இல்லை. குறிப்பாக கோட்டாபய அரசாங்கத்தின் அமைச்சர்கள் தான் பல உடன்படிக்கைகளை செய்து கொண்டார்கள், பாதுகாப்பு உடன்படிக்கைகள். அவை இலங்கைக்கு மிகவும் பாரதூரமான விடயங்கள் என்று தான் நான் இந்த இடத்தில் குறிப்பிட வேண்டும். அதில் நான் சொல்லிக்கொண்டு வந்த விஷயம் என்னவென்றால் அலி சப்ரி அவர்கள் இருந்த அமைச்சரவை செய்த விடயங்கள். ரைட், அன்று உங்களுக்கு தெரியும், அவர் சொன்னார் என்னது கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் மகாதீர் முகமது என்றார், லீ குவான் யூ என்றார். ரைட், அதே போன்று தான் அவரை தெரிவு செய்யாட்டி என்ன நடக்கும் என்று ஒரு பார்வையாளர்கிட்ட கேட்டு அவர் சொல்கிறார் அம்பானிக்கு கிடைக்கும், இவரும் சொல்கிறார் அம்பானிக்கு கிடைக்கும். அப்படியெல்லாம் அரசியல் எதிர்கூறல் செய்த ஒரு நபர் தான் சட்டத்தரணி அலி சப்ரி அவர்கள். அவர்களது எதிர்கூறலுக்கு என்ன நடந்தது, கடைசியில் யாருக்கு அம்பானிக்கு கிடைச்சது என்றது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ரைட், அதே போன்று தான் இந்த தடவையும் ஒரு ஜனாதிபதிக்காக வேண்டி வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கிறார். அவருக்கும் என்ன நடக்கும் என்று நாம் செப்டம்பர் 21ஆம் தேதி தெரிந்து கொள்ளலாம். நாங்கள் அதனை பெரிதாக பார்க்கவில்லை. நீங்கள் முக்கியமாக வெளிவிவகார அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரியினுடைய பெயரை முன்னிறுத்தி சில விடயங்களை முன்வைத்திருந்தீர்கள். அதே போன்று முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவினுடைய பெயரை முன்னிறுத்தி சில விடயங்களை குறிப்பிட்டிருந்தீர்கள். இப்போது நான் இந்த இரண்டு பெயரையும் சேர்த்து சில விடயங்களை உங்களிடம் கேட்கலாம் என்று இருக்கின்றேன். குறிப்பாக முழு முஸ்லிம் சமூகமும் எதிர்த்த அல்லது பாதிக்கப்பட்ட வருத்தப்பட்ட ஒரு விடயம் கோவிட் நிலைமையின் போது ஜனாசாக்களை எரித்த விவகாரம். இந்த விவகாரம் தொடர்பாக அண்மைய நாட்களிலே தற்போதைய ஜனாதிபதி சில நிவாரணங்களை அறிவிப்பதாக சொல்லியிருக்கிறார். அதற்காக வருத்தப்படுகிறோம், மன்னிப்பு கேட்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். அதே போன்று ஏனைய ஜனாதிபதி வேட்பாளர்களும் தற்போது அது தொடர்பாக கதைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். உண்மையில் இந்த ஜனாசா எரிப்பு விடயத்துக்கு நியாயம் ஒன்றினை பெற்றுக் கொடுப்பது தொடர்பாக நீங்கள் ஆதரிக்கும் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறீர்களா? உங்களுக்கு தெரியும், அன்றைய காலப்பகுதியில் வீதிக்கு வந்து பெரும்பான்மையினத்தவர்களது ஆதரவுகள் அதை பற்றி எல்லாம் கணக்கில் எடுக்காது போராட்டம் செய்தவர் தான் சஜித் பிரேமதாஸ் அவர்கள். அன்று பொருளை கணத்தை சந்தியில் நாங்கள் கண்டோம். அன்று ஏற்பாடு செய்யப்பட்ட பிரதான எதிர்ப்பு பேரணியில் முதன்மையானவராக வந்து வெளிப்படையாக ஜனாசா எதிர்ப்புக்கு எதிராக தனது எதிர்ப்பை வெளியிட்டார். பாராளுமன்றத்தில் தொடர்ந்து அது தொடர்பாக கரைத்தார். ரணில் விக்ரமசிங்கவோ அனுரகுமார திசாநாயக்கவோ நாமல் ராஜபக்சவோ அது தொடர்பாக எந்த ஒரு எதிர்ப்பையும் அந்தந்த காலப்பகுதியில் வெளியிடவில்லை. இது ஒரு காரணம் நாங்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு ஆதரவு வழங்குவதற்கு. நாம் அண்மையில் கண்டோம், ஓட்டமாவடி என்ற ஒரு படம் எடுத்திருந்தார்கள். சில விஷயங்களை பதிவு செய்திருக்கிறார்கள், அதனை நாங்கள் வரவேற்கின்றோம். இருந்தபோதும் அந்த படத்தை முழுக்க கோட்டாபயவினுடைய இந்த யுத்த குற்றத்தை இந்த குற்றத்தை சர்வதேச மனித உரிமை மீறல் குற்றத்தை மறைப்பதற்காக எடுக்கப்பட்ட ஒரு படமாகத்தான் நான் பார்க்கின்றேன். ஒரு இடத்தில் கூட இவர்கள் அதிகாரிகளுக்கு குறை சொல்கின்றார்கள், அதிகாரிகளுக்கு குறை இருக்கும், ரைட். ஆனால் அன்று அமைச்சரவையில் இது தொடர்பாக தீர்மானங்களை மேற்கொண்ட போது வெளிநடப்பு செய்யாத, அமைச்சரை விட்டு விலகாத,
நபர்கள் இன்று அதனை போய் அங்குராப்பணம் செய்கின்றார்கள். ஒரு வார்த்தை கோட்டாபே சம்பந்தமாக, கோட்டாபேயோட தனி முடிவு தான் அது. அவர்கள் அதிகாரிகளை பலிக்கடாவாக்கி கொண்டு அதிகாரிகள் மீது எக்ஸ்கியூஸை போட்டுக்கொண்டு அவற்றை மூடி மறைப்பதற்கான ஒரு படமாகத்தான் இந்த ஓட்டமாவடி படத்தை நான் பார்க்கின்றேன். குறிப்பாக இந்த ஓட்டம் இந்த வரலாற்றில் முஸ்லீம்கள் மிகவும் காயப்பட்ட, நாங்கள் அன்று உயர் நீதிமன்றம் உட்பட பல நீதிமன்றங்களில் நாங்கள் ஆஜராக இருக்கின்றோம். மக்களுக்காக வேண்டி நாங்கள் வழக்குகளை தாக்கல் செய்து எதிர்ப்புகளை தெரிவித்திருந்தோம். அது ஊடகங்களிலாக இருக்கட்டும், சமூக ஊடகங்களாக இருக்கட்டும், சர்வதேச ரீதியாக இருக்கட்டும். நாங்கள் பல ராஜதந்திரிகளை சந்தித்தோம் இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுப்பதற்கு. இவர்கள் எங்கிருந்தார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை. ரைட், அந்த விடயத்தை நான் இந்த இடத்தில் பதிவு செய்ய வேண்டும். ஸோ கோட்டாபய ராஜபக்சேவினுடைய அமைச்சர்கள் இருந்த அலி சப்ரி அவர்கள் அன்று என்ன செய்தார் என்று அவர் சொல்லட்டும், அதனை தடுப்பதற்கு. மாறாக இன்று படம் எடுக்கின்றார்கள், அன்று எதுவுமே நடக்காது போன்று. கோட்டாபையோட பேர் எந்த ஒரு இடத்திலும் அந்த படத்தில் வரவில்லை. ஏன் என்ற கேள்வி நான் இந்த இடத்தில் முன்வைக்கின்றேன். அவர்கள் ஏன் அவ்வாறு செய்கின்றார்கள் என்றால், அன்று கோட்டாபேயுடன் இருந்த அவ்வளவு அமைச்சர்மாரும், அன்று கோட்டாபே அரசாங்கத்தில் இருந்து பாராளுமன்றத்தில் இருந்த போட்டு அவ்வளவு உறுப்பினர்களை பெரும்பான்மையானவர்கள் இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்கோடு இருக்கிறார்கள். அதனை மூடி மறைப்பதற்காக ஒரு நாடகம்தான் அந்த படம். அதில் நான் நினைக்கிறேன் கோட்டாபே சம்பந்தமாக ஒரு வார்த்தை கூட இடம்பெறவில்லை. இன்றைக்கு எந்த ஒரு முஸ்லீம் மகனையும் நீங்கள் இந்த நாட்டில் எடுத்து கேட்டால் இந்த ஜனாசா வெறிச்சதுக்கு காரணம் யார் என்னடா சொல்லுவாங்க, கோட்டாபே தான் காரணம் சொல்லுவாங்க. ஆனால் ஏன் அந்த படத்தில் அவர் சம்பந்தமான எந்த ஒரு இடம்பெறவில்லை பெரிய கேள்விக்குறி. அந்த திரைப்படத்தில் அந்த குறும்படத்தில் ஜனாசா எரிப்புக்கு காரணமானவர்கள் தொடர்பாக காத்திரமான வெளிப்படுத்தல்கள் இல்லை என்ற குற்றச்சாட்டை நீங்கள் முன்வைக்கின்ற இந்த பொழுதிலே நான் உங்களிடம் ஒரு வினாவை தொடக்க விரும்புகிறேன். அதாவது, இப்போது நீங்கள் சொல்கின்றீர்கள் ஜனாசா எரிப்புக்கு முற்றுமுழுதாக பொறுப்பு கூற வேண்டியவர் அப்போதைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ என்று. நீங்கள் தற்போது ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்கின்றீர்கள். சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படும் பட்சத்தில் ஜனாசா எரிப்பு விவகாரத்துக்காக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவையோ அல்லது அந்த ஜனாசாக்களை எரிக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்த அந்த நிபுணர்கள் குழுவுக்கு எதிராகவோ ஏதேனும் சட்ட நடவடிக்கைகள் எடுப்பது தொடர்பாக நீங்கள் பேச்சுவார்த்தைகள் நடத்தி இருக்கிறீர்களா? அதற்கான இணக்கப்பாடுகள் இருக்கின்றன? மிக குறிப்பாக எங்களுடைய புரிந்துணர்வில் சமூக கலாச்சார மத உரிமைகள் என்ற பிரிவின் கீழ் குறித்த ஜனாசா எரிப்புக்கு சம்பந்தப்பட்ட சகலரே, அதிகாரிகள் மட்டுமல்ல, கொள்கை முடிவெடுத்த சகலருக்கும் எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நேரடியாக கேட்கிறேன். கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்காக நீங்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் சஜித் பிரேமதாசவை வலியுறுத்துவீர்களா? ஜனாதிபதி அல்ல, யாராக இருந்தால் எங்களுடைய புரிந்துணர்வு அதுதான், அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது. இதற்காக சாதகமான பதில்கள் சஜித் பிரேமதாச தரப்பிடமிருந்து கிடைக்கப்பட்டிருக்கின்றன, ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். இந்த ஜனாசா எரிப்பு விவகாரத்திலே புதிதாக தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நட்டையீடு வழங்குவதற்கு தயார் என்று சொல்லி அறிவித்திருந்தார். இதனை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? நட்டையீடு அவர் இவ்வளோ காலத்துக்கு பிறகு தேர்தல் ஒன்று வரும் வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் அதிலிருந்தே விளங்குது நட்டையீடு என்ற ஒரு லஞ்சத்தை தான் வாக்காளர்களுக்கு, முஸ்லீம் வாக்காளர்களுக்கு குறிப்பாக அவர் வழங்குவதற்கு முயற்சி செய்து. இது ஒரு போலியான அரசியலுக்காக செய்கின்ற ஒரு விஷயம். இவ்வாறான விடயங்களிலிருந்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று. ஒரு சிறிய காணொலியை பார்த்துவிட்டு நாங்கள் நிகழ்ச்சிக்குள் மீண்டும் செல்லலாம். එතකොට ඒ අතර අනිත් පැත්තෙන් අපි දකින දේ තමයි තවත් අමතර කාරණයක් කියන්න තියෙන. දැන් මේ ප්‍රශ්නත් එක්ක අපිට අපේ රටේ සංස්කෘතික ආගමික සිරිත් සමගත් කිසියම් ගැටලු මතුවෙන්න පටන් ගන්න තියෙනවා. දැන් සමහර මරණ වලදී අපි දැකපුවේ කාලේ එහෙම සංස්කෘතිකම ගැටලුවක් මතුවෙච්ච වෙලාවක්. නමුත් අපි හිතනවා මෙන්න මෙහෙම අපි එක් ජන ප්‍රජාවන්ගේ ආගමික විශ්වාසයන්ට සංස්කෘතියට ගරු කළ යුතු තියෙන එක ඇත්ත. නමුත් ඒ වුණාට අපි හිතනවා මේ සියල්ලට වඩා මේ රෝගයේ භයානකම් වැඩි. මිනිස්සු ඔක්කොට වඩා මිනිස්සු ජීවත් වෙන්න ඕන මේ රෝගෙන් ගැලවෙන්න නිසා. මේ රෝගයේ භයානකම වැඩි නිසා අපි හිතනවා අසනීප වුණාම බෙහෙත් ගන්නකොට මරණයක් වුණාම කටයුතු කළ යුතු තියෙන්නේ ආගමික සහ සංස්කෘතික උවමනා මුල් කරගෙන නෙවෙයි, වෛද්‍ය ක්ෂේත්‍රයේ පැත්තෙන් ගත්තොත් ආරක්ෂා මුල් කරගෙන වැඩ කළ යුතු තියෙන නිසා අපි හිතනවා මේකෙදී ආරක්ෂාවට මුල් තැන දීලා කටයුතු කළ යුතු තියෙනවා කියලා. இப்போது நாங்கள் மக்கள் விடுதலை முன்னணியினுடைய சிரேஷ்ட உறுப்பினர் டில்வின் சில்வாவினுடைய
2020ஆம் ஆண்டு, அதாவது கொரோனா கால பகுதியிலே அவர் பேசிய உரையின் ஒரு பகுதியை நாங்கள் பார்த்திருந்தோம். அந்த உரையிலே அவர் சில விடயங்களை தொட்டு பேசுகின்றார். குறிப்பாக நீங்கள் எனது முன்னைய கேள்விக்கு பதிலளிக்கின்ற பொழுது அதில் சில விடயங்களை குறிப்பிட்டிருந்தீர்கள். மக்கள் விடுதலை முன்னணி அல்லது தேசிய மக்கள் சக்தியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படும் இடத்து இந்த ஜனாசா எரிப்பு விவகாரத்தில் நியாயத்தை முஸ்லிம்களுக்கு வழங்க மாட்டார் என நீங்கள் ஏன் நம்புகிறீர்கள்? உண்மையில் நீங்களே அவதானித்தீர்கள் தானே, அவர்களே அன்றே சொல்லிவிட்டார்கள். ரைட், மத கலாச்சார விடயங்கள் ஒரு புறம் இருக்கட்டும், சுகாதார விடயம் என்றபடியினால் நாங்கள் இவற்றை அறிக்க வேண்டும் என்றால் அறிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் கதைத்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று தான் அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை எடுத்து பார்த்தால் அவர்கள் அங்கு மத உரிமைகள் கலாச்சார உரிமைகள் என்று வருகின்ற போது இதே நிலைப்பாட்டை தான் எடுத்திருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் பாராளுமன்றத்தில் ஒன்றை கதைப்பார்கள், பிறகு தற்போது அரசியலுக்காக அதனை தெளிவுபடுத்த முயற்சிப்பார்கள். அதே போன்று தான் ஓரின சேர்க்கையை ஆதரிப்பார்கள், பாலியல் தொழிலை சட்டமாக்குவதற்கு அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ரைட், சமய கலாச்சார விடயங்கள் என்று வருகின்ற போது அவர்கள் சமயம் சார்பற்ற நிலைப்பாட்டை எடுத்து பொதுவான பொது விடயங்களில் ஒன்றித்து இருப்பார்கள். இது ஜேவிபியினுடைய வளமையான போக்கு. அவர்கள் வெளிப்படையாக சில விடயங்களை குறிப்பிடுவதில்லை. ஆகவே அவர்கள் எமது சமூகத்தின் தனியார் சட்ட விடயங்களாக இருக்கட்டும், கலாச்சார உரிமை விடயங்களாக இருக்கட்டும், இவற்றில் எந்த அளவுக்கு கதைப்பார்கள் என்று நம்மால் எதிர்பார்க்க முடியாது. உங்களுக்கு தெரியும், தொடர்ந்து இந்த பொது பப்ளிக் எக்ஸாம்ஸ் முஸ்லீம் மாணவிகள் ஸ்கார்ஃப்ஸ் தொடர்பான பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டிருக்கு. அண்மையிலும் திருவண்ணாமலையில் அவர்கள் ரிசர்ச் செய்து, ஆனால் தற்போதைய வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி சொல்கின்றார், கடந்த 2 வருடங்களாக முஸ்லிம்களுக்கு இன ரீதியாக எந்த பிரச்சனையும் நாட்டிலே இல்லை என்று. அவர் வெளிநாட்டு அமைச்சர் தானே, அவர் வெளிநாட்டில் இருந்திருப்பார் என்று நினைக்கின்றேன். அவருக்கு உள்நாட்டில் முஸ்லீம்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்னோடு விளங்காரு. நாட்டுக்குள்ள குர்ஆனை கொண்டரை இல்லாத நாட்டில் வெளிநாட்டு அமைச்சர் அவர் என்ன தீர்வு கண்டிருக்கிறார்? அவர் வளமையாக ஒரு தன்னை ஒரு பொதுநலவாதியாக காட்டிக்கொண்டு பெரும்பான்மை மக்களுடைய ஆதரவை பெறுவதற்காக கதைத்து கொண்டிருக்கின்ற ஒருவர், அவருக்கு சிறுபான்மை மக்களது உரிமைகள் சம்பந்தமாக ஒரு உலர் ரீதியான ஒரு இது இருக்கின்றதா என்ற கேள்வி எழுகின்றது. பிரச்சனைகள் இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு குறிப்பிடுவாராக இருந்தால் அவர் இந்த நாட்டில் இல்லை என்று தான் குறிப்பிட்டார். மக்கள் விடுதலை முன்னணி தொடர்பாக நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம், அல்லது என்பிபி தொடர்பாக நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். ஜனாதிபதி வேட்பாளர் என்பிபியினுடைய அனுரகுமார திசாநாயக்க அவர்கள், அனுரகுமார திசாநாயக்கவை நோக்கி முஸ்லிம் இளைஞர்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறார்களா? அப்படியான ஒரு மாயை தோற்றுவித்திருக்கிறார்கள். அவர்கள் வலிமையாக அந்த ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங்கில் விட் பண்ணார்கள். அப்படியான ஒரு மாயை தோற்றுவித்திருக்கிறார்கள். வலிமையாக அவர்கள் தேர்தலுக்கு முன்பாக சமூக ஊடகங்களில் வெற்றி பெற்று விடுவார்கள். தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு பிறகு அவர்கள் வெற்றி பெறுவதில்லை. இதனை நாங்கள் கண்கூடாக கண்டிருக்கின்றோம். ஆகவே இளைஞர்களுக்கு மத்தியிலும் ஒரு சூன் இருக்கின்றது இவங்களுடைய இந்த தேர்தல் யுக்திகள். ஆனால் அது வாக்குகளாக மாறப்போகுது. ஓரளவுக்கு சில வாக்குகள் செல்லலாம். அது சாதாரணமாக எந்த ஒரு தேர்தலிலும் நடக்கின்ற ஒரு விடயம். என்றால் உங்களுக்கு தெரியும், எல்டிடியிலும் கூட முஸ்லீம் இளைஞர்கள் காலப்பாதையில் இருந்தார்கள். இவர்கள் அதை விட மோசமானவர்கள். அவர்கள் ஆயுத ரீதியாக தீவிரவாதத்தை மேற்கொண்டிருந்தார்கள். முஸ்லீம்களுக்கு எதிராக வடகிழக்கிலிருந்து வெளியேற்றி, அதே போன்று தான் இவர்களும் ஆயுதம் ஏந்தியவர்கள் தான். இவர்களது தீவிரவாதமும் வன்முறைகளும் நாடறிந்த விஷயம். அதனால்தான் இன்று இந்த போலியான ஒரு முகமான என்பிபியை போட்டுக்கொண்டு ஜேவிபியினர் வந்திருக்கிறார்கள். இளம் தலைமுறையினருக்கு நிறைய வரலாறுகள் தெரியாது. அவர்கள் கண்டிப்பாக அவற்றை தேடி பார்க்க வேண்டும். ஆகவே நான் நினைக்கிறேன், எமக்கும் ஒரு கடமை இருக்கின்றது, இளைஞர்களை தெளிவூட்டுவதற்கு. இவர்களின் மாயையில் விழுந்து விழாதீர்கள் என்பது தான் என்னுடைய அவர்களுக்கான அறிவிப்புகளாக இருக்கின்றது. குறிப்பாக முஸ்லிம்களை கூடுதலாக பிரதிநிதித்துவம் செய்கின்றீர்கள். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சகல இன மக்களையும் பிரதிநிதித்துவம் செய்தாலும் உங்களுடைய ஆதரவாளர்களில் கூடுதலானவர்கள் முஸ்லிம்கள் அல்லது முஸ்லிம் பகுதிகளிலே வசிக்கக்கூடியவர்கள் உங்களுடைய கட்சியினுடைய ஆதரவாளர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறான பின்னணியிலே முஸ்லிம்களை மையப்படுத்தி சில கேள்விகளை நான் உங்களிடம் கேட்க வேண்டியிருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க 2019ஆம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களின் பின்னர் முஸ்லிம் எம்பிக்கள் பாராளுமன்றத்திற்கு செல்லாது பாராளுமன்றத்திலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகின்ற பொழுது பாராளுமன்றத்திலே ஒரு உரையாற்றியிருந்தார். அந்த உரையின் ஒரு பகுதியிலே அவர் அந்த கருவறை என்ற சொல்லை பயன்படுத்துகிறார்.
அண்மை காலமாக அந்த உரை சமூக ஊடகங்களிலே பகிரப்பட்டு இந்த சொல்லாடல் குறித்து விமர்சனங்கள் ஆதரவாக எதிராக பல்வேறு கருத்துக்கள் பரிமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன. இது தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடு? உண்மையில் அன்று பாராளுமன்றத்தில் அவர் கர்பாஷ என்ற இதனை பயன்படுத்துகின்றார் நினைக்கிறேன். அன்று கர்பாஷ யுத்த என்று ஒன்று சொல்லி தான் டாக்டர் ஷாஃபி சம்பந்தமான விஷயங்களை இந்த கோட்டாபே அரசாங்கத்தில் இருந்த ப்ரொஃபஸர் சன்ன ஜெயசுமன அந்த வார்த்தையை தான் மிக அதிகமாக பயன்படுத்து. அதே வார்த்தையை அனுரகுமார பயன்படுத்தினது நான் நினைக்கிறேன். அன்று அவருக்கு எதிரான ஒரு ஒரு விமர்சனம் இருந்தது. இப்ராஹிம் ஆஜார் அவர்கள் ஜேவிபியுடன் நேஷனல் லிஸ்டில் இருந்தது. அவற்றை சமநிலைப்படுத்துவதற்காக என்று தெரியாது. இந்த கர்பாஷ என்ற முஸ்லீம் தாயின் கருவறையில் தான் தீவிரவாதி தோன்றினார் என்ற கருத்துப்பட அவர் பாராளுமன்றத்தில் கதைத்திருப்பதானது மிக பாரதூரமான ஒரு விடயம். இன்று அவற்றை அவர்கள் மறுதளிக்கின்ற போது அவற்றை மீள பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்யாது அதுக்கு வேறு எக்ஸ்பிளனேஷன் இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்து கொண்டு போகின்றார்கள். அன்று அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற விடயங்கள் வெளிப்பட்ட ஒரு சந்தர்ப்பமாகத்தான் நான் அதனை காண்கின்றேன். ஸோ அவர்கள் அவ்வாறான கருத்துக்களை கூறக்கூடாது. ஏனென்று சொன்னால் தீவிரவாதமும் வன்முறையும் பற்றி பேசுவதற்கு ஜேவிபியினருக்கு எந்த அருகதையும் இல்லை. அவர்கள் அதனை புரிந்தவர்கள். அது வரலாறு. அவர்கள் மாறி முஸ்லீம் தாயின் கருவறையில் தீவிரவாதி என்று சொல்கிற விடயங்கள் அன்று அந்த கர்பாஷ யுத்த என்ற விடயத்துக்குத்தான் மேலே போய்கொண்டிருக்கின்றது. அன்று ப்ரொஃபஸர் சன்ன ஜெயசுமன் உட்பட பலர் இந்த விடயங்களை விமால் வீரவன்ச போன்றவர்கள் கதைத்திருந்தார்கள். அதே தொனியில் அதே வார்த்தைகளை பயன்படுத்துவது பாரதூரமானது. அதிலிருந்து அவர்களுக்கு மத்தியில் வித்தியாசம் இல்லை என்பதை நான் குறிப்பிடலாம். தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக அல்லது அவருடைய செயற்பாடுகள் தொடர்பாக அண்மை காலமாக உயர்நீதிமன்ற தீர்ப்புகளிலே பல்வேறு விமர்சனங்கள் இருக்கின்றன. குறிப்பாக அவர் அரசியலமைப்பை மீறி அல்லது மக்களினுடைய அடிப்படை உரிமைகளை மீறியிருக்கிறார் என்ற உத்தரவு மாகாண சபை தொடர்பான உள்ளூராட்சி மன்றங்கள் தொடர்பான தேர்தல்கள் குறித்த அடிப்படை உரிமை மீறல் மனுவிலே உயர்நீதிமன்றத்தினால் வெளியிடப்பட்டிருக்கிறது, அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு அரசியலமைப்பை மீறுகின்ற ஜனாதிபதி வேட்பாளர் அல்லது ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவரை நாங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஆதரிக்கின்ற ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச ஆட்சிக்கு வந்ததும் உயர்நீதிமன்றத்தின் தீர்மானங்களுக்கு மதிப்பளிப்பாரா அல்லது இதே ஜனாதிபதியின் போக்கில் உயர்நீதிமன்றின் தீர்ப்புகளை கணக்கில் கொள்ளாது நடந்து கொள்வாரா? கண்டிப்பாக அந்த வழக்கு மனுவும் கூட பலர் அதில் மனுதாரர்களாக வந்திருந்தார்கள். முதலாவது மனு நாயக்கர் ரஞ்சித் மதுபு வந்தார்கள். எஸ்டிபியின் செயலாளர் நாயகர் தான் அதில் ஒரு மனுதாரர். நாங்கள் எல்லாம் ஊடகத்தில் நீங்களும் ஒரு மனுதாரர் தெரியாது. அது வேறொரு வழக்கு. அது வேறொரு வழக்கு. ஸோ அந்த வழக்கில் மிக தெளிவாக உயர்நீதிமன்றம் தீர்மானம் செய்திருக்கின்றது. ஜனாதிபதி உட்பட நிதி அமைச்சர் என்ற இதிலும் கூட அன்று உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களுக்கு நிதி வழங்காது நடத்த விடாமல் தடை செய்தமை அடிப்படை உரிமை மீறல் என்று, அதாவது அரசியல் சாசனத்தை மீறியிருக்கின்றார் என்ற விடயம் தெளிவாக பயப்படும். உங்களுக்கு தெரியும், பாராளுமன்றத்தில் ஒரு ஜனாதிபதிக்கு எதிராக கொண்டு வரக்கூடிய நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் தோசாபியோகன்னு சொல்வார். அதில் ஒரு காரணம் தான் என்னென்றால் அரசியல் அமைப்பை மீறியமை ஒரு குற்றமாக காணலாம். ஆகவே இந்த அரசியலமைப்பு மீறல் என்பதை இன்று உயர்நீதிமன்றமே தன்னுடைய தீர்ப்பில் சொல்லிவிட்டது. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே இருந்த கோட்டாபே ஜனாதிபதி, பெசில் ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச, ரைட், இவர்கள் அனைவரும் இலங்கை வங்குரோத்தனம் பண்ணின கூட்டத்தில் சேர்த்து தீர்மானம் ஒன்றை வழங்கியிருக்கின்றார்கள் அவர்கள் பொறுப்பு என்று சொல்லி. அதே போன்று தற்போதைய ஜனாதிபதி அரசியலமைப்பை மீறி இருக்கின்றவை, குறிப்பாக அடிப்படை உரிமையை மீறி இருக்கின்றவை மக்கள் உயர்நீதிமன்ற தீர்ப்பில் வெளிப்பட்டிருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு ஜனாதிபதியும் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதியாக வருவதற்கு முன்பு சத்தியப்பிரமாணம் செய்து கொள்வது தான் இந்த அரசியல் அமைப்பை போற்றி காப்பேன் என்ற வாசகத்தினூடாகத்தான் சத்தியம். ஆகவே ஏற்கனவே அரசியலமைப்பை போற்றி பாதுகாப்பதற்கு சத்தியப்பிரமாணம் செய்து வந்த ஜனாதிபதி உயர்நீதிமன்றத்தினால் அதனை மீறிய ஒரு நபராக தீர்ப்பில் வெளியிட்டிருப்பதானது ஒரு புதிய ஒரு நிலைமையை தோற்றுவித்திருக்கின்றது. யாரும் அதனை உயர்நீதிமன்றத்தில் சேலஞ்ச் பண்ணலாம் என்ற நிலைமையும் வந்திருக்கின்றது. அதே போன்றுதான் நீங்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஜனாதிபதியாக வந்தால் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவாரா? கண்டிப்பாக நடத்துவார். அதற்கும் புரிந்துணர்வு இருக்கின்றது. உயர்நீதிமன்ற தீர்மானத்தை அவர் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த தேர்தலை கேட்டு வழக்கு போட்டதே அவரது கட்சியின் செயலாளர் தான், ரைட். ஸோ அன்றைக்கு தேர்தலை பிற்படுத்தியது ரணில் விக்ரமசிங்க அவர்கள். இன்றைக்கு மாநசபை தேர்தலும் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமும் அவர் தான், ரைட். ஸோ அந்த வகையில் அவர் தேர்தல்களை பிற்போடுவதற்கு என்னென்ன யுக்திகள் எல்லாம் கையாண்டது மக்களுக்கு தெரியும். ஸோ தேர்தலுக்கு பயந்து போனவரல்ல சஜித் அவர்கள்.
சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தேர்தலை வேண்டிய நபர். ஸோ அவர் ஒரு ஜனநாயகவாதி. தேர்தல் வேண்டாம் என்று சொல்பவர் ஜனநாயக விரோதி. இன்று ஜனநாயக விரோதிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து, மதவாதிகள் இனவாதிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ரணில் விக்ரமசிங்க அவர்களோட தங்களை ஜனாதிபதியாக்க சொல்லி போயிருக்கிறார்கள். அதே நேரத்தில் தேர்தல்களை வேண்டுகின்ற முஸ்லிம் சமூகத்தின் மீது எந்த ஒரு விரோதத்தையும் காட்டாத, பலஸ்தீனத்துக்கு மிகவும் ஆதரவாக செய்யப்படுகின்ற எமது சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு தான் நம்முடைய சமூகம் இம்முறை ஆதரவளிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். மத்திய வங்கியினுடைய ஆளுநர் இன்றைய தினம் ஒரு நிகழ்விலே உரையாற்றுகின்ற பொழுது குறிப்பாக ஒரு விடயத்தை சுட்டி காட்டியிருந்தார். அதாவது நாடு தற்போது பயணித்து கொண்டிருக்கின்ற இதே பாதையில் அடுத்து வரும் 2 வருடங்களுக்கு பயணிக்க வேண்டும். IMF உடனான உடன்படிக்கைகளாக இருக்கலாம், அதனை அமுல் செய்யும் இந்த வழிமுறைகளாக இருக்கலாம், இந்த பாதையிலேயே தற்போது பயணிக்க வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் மீண்டும் பழைய வங்குரோத்து நிலைக்கு சென்று விடுவோம் என்று அவர் அந்த உரையிலே குறிப்பிடுகின்றார். இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? நான் உண்மையில் அந்த உரையை பார்க்கவில்லை. அவர் அவ்வாறு கதைத்திருப்பாராக இருந்தால் அது ஒரு பிழையான விடயம். ஒரு தேர்தல் காலத்தில் ஒரு அரசு அதிகாரி, ஒரு மத்திய வங்கியினுடைய ஆளுநர் அவ்வாறு கதைத்திருப்பது பிழையான விடயம். இது தேர்தல் பிரச்சாரம். உங்களுக்கு தெரியும், அரசு அதிகாரிகளுக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்ய முடியாது. இது ஒரு தேர்தல் பிரச்சாரம். அவ்வாறு குறிப்பிடுவதாக இருந்தால் அவர் தனது பதவியிலிருந்து விலகி ரிசைன் பண்ணி போட்டு அப்படி கதைக்கலாம். நீங்கள் சொல்றீர்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்காக அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார் சொல்கிறீர்களா? கண்டிப்பாக அதை தான் குறிப்பிடுகின்றார். உண்மையில் என்னென்னு சொன்னால் அவர் சொல்லாமல் சொல்கின்ற விஷயம் அதுதானே. இது யாருக்கும் புரியக்கூடிய ஒரு விஷயம். அவர் அப்படி சொல்வதாக ரிசைன் பண்ணி போட்டு சொல்லுவோம். ஆனால் ஒரு விஷயத்தை நாம் அதில் இப்படி பார்க்கலாம். இப்போ இருக்கிற நிலைமை ஒரு தற்காலிக நிலைமை. இப்போ நாம் என்ன செய்திருக்கிறோம்னா கடன் கொடுக்கணும். கடனை கொடுக்குற இல்லை. அப்போ வீட்டில் திண்டு குடிச்சிருக்கலாம், ரைட். ஆனால் நம்மளோட முன்னேற்றம் மேலே மேலே போகிறதுங்கிற விஷயங்கள் அவங்க செய்ய இல்லை. சஜித் பிரேமதாசோட பொருளாதார கொள்கை ஒரு ஸ்டெக்னன்ட் எக்கனமியை இவ்வாறு வைப்ரண்ட்டாக முன்னோக்கி கொண்டு செல்லலாம்ங்கிற ஒரு எக்கனமி, ரைட். இது கிராஸ் ரூட் லெவல்லேருந்து வர ஒரு விஷயம். அவர் எந்த இடத்துலையும் சொல்லலை IMF நாம் என்ன செய்யணும், கைகள் ஓடணும் என்று சொல்லலை. IFMல இருக்கிற சாதகமான விடயங்களையும் எடுத்துக்கொண்டு பாதகமான விடயங்களை ரீநெகோசியேட் பண்ணிக்கொண்டு முன்னோக்கி செல்ல வேண்டும். அவர் நிப்பாட்ட சொல்லி எங்கேயும் சொல்ல இல்லை. இதை விட வேகமாக, ரைட், இதை விட காத்திரமாக, சஸ்டெயினபிளாக எந்த மாதிரியான முன்னுக்கு போகலாம் என்ற விடயங்களை தான் பொருளாதார நிபுணர்களுடன் கலந்து ஆலோசித்து அவர்கள் முன்வைக்கின்றார்கள். அவர்கள் முன்வைத்த விடயத்தை IMF நிராகரிக்கவும் இல்லை, ரைட். இது தேர்தல் விஞ்ஞாபன விடயங்களில் கருத்துக்களில் பொருளியல் நிபுணர்கள் சுயாதீனமான கருத்துக்களில் SJBயினுடைய இந்த பொருளாதார கொள்கையினால் நாடு பின்னோக்கி செல்லும் என்றோ அல்லது தற்போது உள்ள நிலைமைகள் அடுத்து வருகின்ற 2 வருடங்களில் மீண்டும் ஆரம்ப நிலைக்கு சென்று விடும் என்றும் யாரும் சுயாதீனமான பொருளியல் நிபுணர்கள் குறிப்பிடுவதில்லை. ஆகவே ரைட், இது ஒரு தேர்தல் பிரச்சார யுக்தியாக கண்டிப்பாக யார் வந்தாலும் இதுலேருந்து முன்னுக்கு தான் போகணும், நிலைமையில் பின்னுக்கு கொண்டு போயிடாது. ஆனால் இன்றைக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார், சட்டத்தரணி அனுரகுமார திசாநாயக வந்தால் நாங்கள் மீண்டும் ஒரு இருள் சூழ்ந்த யுகத்துக்கு போக வேண்டி வரும். அனுபவம் இல்லாத ஒரு நபர். இந்த ஒரு உங்களுக்கு தெரியும் 94 மக்கள் இவர்கள் இதே மாதிரி கதைச்சதை நம்பி என்ன பண்ணினாங்கன்னு சொன்னால் திஸ்ஸ மகாராமையில் பிரதேச சபை ஒன்று ஆட்சி கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்த தேர்தலே அவ்வளோ பேரையும் தோற்கடித்து வீட்டுக்கு அனுப்பிவிட்டாங்க. ஒரு பிரதேச சபையை கூட ரன் பண்ண முடியாத ஒரு மேனேஜ்மெண்ட் கெப்பாசிட்டி இல்லாத குரூப் தான் அனுரகுமார திசாநாயகோட குரூப். இந்த நாட்டை நான் நினைக்கையில் 2 மாதம் ரன் பண்ணி கொள்வாங்க கொடுத்தா. கிடைக்க போகிறது இல்லை, கொடுத்தா. ரணில் விக்ரமசிங்கோட பாலிசி யார பாலிசி என்ன புகட்டுவோட பாலிசி. ஒரு ரணில் விக்ரமசிங்கவால் இதை முன்கொண்டு சொல்லிடார். ஒரு இளம் துடிப்பான அனுபவம் வாய்ந்த ஒரு அமைச்சு பொறுப்பை மிகவும் காத்திரமாக செய்து காட்டிய பொதுமக்கள் நலனில் அக்கறை உள்ள ஜனநாயகவாதியைத்தான் இந்த நாடு, அதே நேரம் சர்வதேச ரீதியான அங்கீகாரம் உள்ள ஒரு நபர் தான் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக வர வேண்டும். அனுரகுமாரவுக்கு அந்த இது அடிப்படையிலே இல்லை. 2வது, ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அவர் கூட்டணி இந்த இனவாத கும்பலுடன் சேர்ந்து இப்படியான ஒரு அரசாங்கத்தை அவர் செய்து கொள்ள மாட்டார். ஆகவே ஒரே ஒரு தெரிவு தான் மக்களுக்கு இருக்கின்றது. அது ஷாலா சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய தெரிவு. அவரை வெற்றி பெறச் செய்வதன் மூலமாக அனுபவ ரீதியாக நான் குறிப்பிடுகின்றேன். நான் ரணில் விக்ரமசிங்க அவரோடும் சேர்ந்து வேலை செய்திருக்கின்றேன். நான் ஐக்கிய தேசிய கட்சியில் போட்டி போட்டிருக்கின்றவன் உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் எனக்கு சில அனுபவங்கள் இருக்கின்றது. நம்மளது இந்த அரசியல் அனுபவத்தில் நாம் பார்க்கின்ற போது மக்கள் அவசரப்பட்டு சில
ஊடக மாயாஜாலங்களை பார்த்து முடிவுக்கு வரக்கூடாது. காத்திரமான முடிவுகளை மேற்கொண்டு சமூகத்தினதும் நாட்டினதும் ஒவ்வொரு தனிநபர்களது சுதந்திரத்தையும் உரிமையையும் பாதுகாத்து இந்த நாட்டினை வளமான ஒரு திசைக்கு கொண்டு செல்வதற்கு நீண்ட காலத்தில் இந்த எஸ்ஜேபி அரசாங்கம் ஒன்று அமைய வேண்டும். அதில் எஸ்ஜேபி கூட்டணி ஒன்று இருக்கின்றது. அதில் சிறுபான்மை மக்களை பிரதானமாக பங்களிக்கின்ற ஒரு கூட்டணியாக இருக்கின்றது. ஒரு இனவாத கூட்டணியாக அந்த இனவாத கூட்டணிக்குள் இருக்கிற சந்தர்ப்பவாத முஸ்லீம் அரசியல்வாதிகளை கொண்ட ஒரு கூட்டணியாக தங்கம் திருடியவர்கள், கான்ட்ராக்ட் செய்து திருடியவர்கள், முனாஃபிக்தனமாக பக்கம் மாறியவர்கள், சந்தர்ப்பவாத அரசியல்வாதிகள், முஸ்லீம் சமூகம் மீது ஒரு சென்சிட்டிவான ஒரு கொள்கை இல்லாதவர்கள், இப்படியானவர்களை கொண்ட ஒரு அணியா அல்லது எதிர்க்கட்சியில் இருந்தாலும் சரி எங்களுக்கு உரிமையும் கண்ணியமும் கௌரவம் தான் முக்கியம் என்று சிறைவாசம் வரை சென்று மக்களுக்காக கதைத்ததற்காக போலியாக குற்றச்சாட்டுகளுக்காக நம்முடைய தலைவர் ரிஷாத் பதியுதீன் போன்றவர்கள் மக்களுக்கு பாரிய சேவைகளை செய்திருக்கிறார். இவற்றை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் அவ்வப்போது குற்றச்சாட்டுகளை முன்வைப்பார். முன்னாள் அரசாங்கம், இந்த குறிப்பிட்ட அமைச்சர்கள் இருந்த அரசாங்கம் எமது தலைவைகளை அசாத் சாலியாக இருக்கலாம், ரைட் ரிஷாத் பதியுதீன் அவர்களாக இருக்கலாம் போன்ற நபர்களை சிறைவாசம் செல்வதற்கு கூட அவர்கள், அசாத் சாலி அவர்களும் இன்று பிள்ளையான ஒரு திசையில் போய் கொண்டிருக்கிறார். அவரை யாரெல்லாம் அன்று சிறை அனுப்புவதற்காக வேண்டி அவருக்கு எதிராக கைத்தார்களோ அதோ கூட்டணியில் போய் செய்திருக்கின்றார். அதே நேரம் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நியாயமான தார்மீகமான கூட்டணி எது என்பதை பார்க்கின்றது. இது உள்ளங்கை நெல்லிக்கனி என்று தமிழில் சொல்லுவார்கள். ரைட், சகல இனவாதிகளும் சந்தர்ப்பவாதிகளும் போய் சேர்ந்த ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டு முஸ்லிம் மக்களது வாக்குகளை பிரித்து எமது சமூகத்தின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு கூட்டணிக்கு நீங்கள் வாக்களித்து விடாதீர்கள். அதே போன்று டெஸ்ட் பண்ண போகிறோம் என்று அவர்களது உண்மையான முகங்களை வெளிப்படும் எதிர்காலத்தில் கடந்த காலங்களில் வெளிப்பட்டிருக்கின்றது. அத்தகைய இந்த ஜேவிபி குழுவினருக்கும் தயவு செய்து வாக்களித்து விடாதீர்கள். ஒரு மிதமான ஜனநாயக ரீதியான மக்களை ஏற்றுக்கொள்கின்ற சிறுபான்மை சமூகங்களே பாரிய அளவுக்கு உள்ளடக்கி இருக்கின்ற முக்கியமான புரிந்துணர்வுகளை செய்திருக்கின்ற சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வாக்களியுங்கள் என்று இந்த இடத்தில் நான் மிகவும் தயவாக எமது மக்களையும் தாய்நாட்டு சகல மக்களையும் இந்த இடத்தில் வேண்டிக் கொள்கின்றேன். இம்முறை ஜனாதிபதி தேர்தல் குறிப்பாக பொருளாதார அபிவிருத்தி அல்லது பொருளாதார ஸ்திரத்தன்மை தொடர்பாக பேசுகின்ற ஒரு ஜனாதிபதி தேர்தலாக இருக்கிறது. எனவே இறுதியாக அது சார்ந்த முக்கியமான 2 கேள்விகள் இருக்கின்றன உங்களுக்கு. குறிப்பாக இந்த IMF-இடம் நாங்கள் 16 தடவைகள் சென்றிருக்கிறோம். இறுதியாக இப்போது ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சியில் இறுதியாக சென்றிருக்கிறோம். இதற்கு முன்னரும் 16 தடவைகள் சென்றிருக்கிறோம். இதற்கு முன்னர் இருந்த ஜனாதிபதிகளினுடைய ஆட்சி காலத்திலே பல முறை நாங்கள் சென்றிருக்கிறோம். IMF-இடம் உதவி கோரியிருக்கிறோம். தற்போது நீங்கள் ஆதரிக்கின்ற முகாமில் இருக்கக்கூடியவர்கள், அதே போன்று ரணில் விக்ரமசிங்கவினுடைய முகாமில் இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் அனைவரும் அக்கால பகுதியிலே ஏதோ ஒரு பதவியினை வைத்திருக்கிறார்கள். எனவே சஜித் பிரேமதாச ஆட்சிக்கு வந்தால் பொருளாதாரத்தை ஸ்திரத்தன்மையின் பக்கம் இட்டு செல்வார். இந்த IMF உதவியின் ஊடாக, உரிய முகாமைத்துவம் ஊடாக நாட்டை பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு இட்டு செல்வார் என்று ஏன் நாங்கள் நம்ப வேண்டும்? உங்களுக்கு தெரியும், கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் வரி நீக்கம் செய்தார். திரைசேரியில் டாலர் இல்லாமல் போனது. இனவாத முன்னெடுப்பை செய்தார், நாடு குட்டிச்சோரானது. பிழையான பொருளாதார தீர்மானங்களை எடுத்தார், நாடு விழுந்துவிட்டது. நாம் ஒரு பேங்க்ரப்ட் ஸ்டேட்டாக டிக்ளேர் பண்ண வேண்டிய தேவை வந்தது. போயும் பங்களாதேஷிடம் நான் கடன் வாங்க வேண்டிய குறுகிய கால தேவை ஒன்று இருந்துச்சு. அதே நிலைமையில் தான் அனுரகுமார் அவங்க கதைக்கிறாரு, வெட் வரிகளை நீக்குவேன்னு சொல்லி பேசுகிறார். இவ்வளோ பெரிய மடத்தனம். இது கோட்டாபயா பார்ட் 2 தான் அது. அதே போல் எங்களுடைய சஜித் பிரேமதாஸ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, IMF-உடன் தொடர்ந்து நாங்கள் நெகோஷியேட் பண்ணுவோம், தொடர்ந்து நாங்கள் IMF-உடன் சேர்ந்து செயலாற்றுவோம். அன்றைக்கு கோட்டாபய IMF-க்கு போகாத நேரத்தில் சஜித் பிரேமதாசனுடைய பொருளாதார அணி தான் தொடர்ந்து பாராளுமன்றத்தில் IMF-க்கு போங்க என்று வலியுறுத்தினர். அந்த விடயத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க செயற்படுத்தியிருக்கிறார். நாங்கள் ஒருபோதும் அதிலிருந்து விலகி செல்ல போவதில்லை, நாங்கள் முன்னோக்கி செல்ல போகின்றோம். தொடர்ந்து IMF-உடன் நாங்கள் செயலாற்றுவோம். IMF உடன்படிக்கையில் பாதகமான விடயங்களை ரீநெகோஷியேட் பண்ணுவோம். அவ்வளவுதான், வெரி சிம்பிள். அதே நேரம் நாங்கள் கோட்டாபே செய்தது போல் அல்லது இன்றைக்கு அனுரகுமாரை குறிப்பிடுவது போல் வரி சலுகைகளை
பாரிய முதலாளிகளுக்கு வழங்கி நாட்டை குட்டிச்சூறாக்க மாட்டோம். ஒரு ப்ராப்பரான ஃபிஸ்கல் பாலிசியை நாங்கள் இந்த அரசாங்கத்தோடாக மையப்படுத்துவோம். நான் நினைக்கிறேன் மிகச்சிறந்த பொருளியல் அணி வந்து எஸ்ஜிபியினரிடம் தான் இருக்கின்றது. அவர்கள் வந்து பொருளாதார நிபுணர்கள். உங்களுக்கு தெரியும், ரணில் விக்ரமசிங்கவுடன் இருக்கின்றார் கோப் கமிட்டியின் சேர்மன். அவருக்கு ரத்தராங்கண்டு பேர் வளமையாக சொல்கிறது, அது என்னென்னு தெரியல. அவர் அன்று குறிப்பிடுகிறார் என்னென்னு சொன்னால், இந்த அந்நிய செலாவணியை வந்து டாலரை கப்பலில் ஏற்றி கொண்டு வந்து நாங்கள் இலங்கையில் பண்ணோம் என்று சொல்லிட்டு அப்படியானவர்களை வைத்துக்கொண்டு அவர் ஒரு கப்பல் துறை அமைச்சராக பிறகு இருந்தார் நினைக்கிறேன். கப்பல் துறை அமைச்சராக இருந்தபோது அப்படித்தான் அந்நிய செலாவணிகளை கொண்டு வந்தாரோ தெரியவில்லை. ஸோ இப்படியான நபர்களை வைத்துக்கொண்டு தான் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நாளைக்கு ஆட்சி அமைக்க போகிறதா குறிப்பிட்டார். அனுரகுமார நாளைக்கு வரப்போகிறது இல்லை, நாங்கள் கதைக்கு சொல்லுவேன். ஜனாதிபதியாக வந்துட்டார், ஒரு அமைச்சரை உருவாக்கலாமா, அவருக்கு ஒரு அமைச்சரவையோட ஃபார்ம் பண்ணலாமா? 3 பேர் தான் இருக்கிறாங்க பார்லிமெண்ட்டில். நான் ஒரு காலத்தில் 40 பேர் இருந்தாங்க, ரைட்? ஏன்றைக்கு 3 பேராக குறைச்சிருக்கிறாங்க, மக்கள் குறைச்சிருக்கிறாங்க, டெஸ்டட். இப்போ அவங்களுக்கு ஒரு பூமை கொடுத்துருக்குறாங்க. அதுலேயும் சர்வதேச பின்னணிகள் இருக்கின்றது, சதி வலைகள் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இலங்கை சுபீட்சமான ஒரு காத்திரமான பொருளாதார நாடாக இருப்பதை சில நாடுகள் விரும்புவதில்லை. அவர்களிடம் நாம் தொடர்ந்து தங்கியிருக்க வேண்டும். அந்த நாடுகளிடம் நம்மளை தொடர்ந்து தங்கியிருப்பவர்களாக வைத்துக்கொள்வதாக வேண்டுமாக இருந்தால் இலங்கைக்குள் பிரச்சனைகள், சர்ச்சைகள், தீவிரவாதம், பொருளாதார நெருக்கடி, இந்த விடயங்கள் அமைய வேண்டும். இந்த விடயங்களை செய்வதற்கு லேசான அணிகளைத்தான் அவர்கள் சில நேரம் தெரிவு செய்வது. கோட்டாவையும் அப்படிப்பட்ட ஒருத்தர், அனுரகுமாரையும் அப்படிப்பட்ட ஒருத்தர், ரணில் விக்ரமசிங்கவையும் பின்னால் வெளிநாட்டு சக்திகள் இருக்கிறது என்று சொல்கிறேன். கண்டிப்பாக வெளிநாட்டு சக்திகள் இருக்கின்றது. அவர்கள் சுதேசியம் பற்றி கதைத்தவர்கள். ஆனால் இன்றைக்கு அனுரகுமார நாட்டில் நான் நினைக்கிறேன் பிரசாரம் செஞ்சதை விட வெளிநாட்டில் பிரசாரம் செஞ்சது தான் கூட. எல்லாம் பிஸ்னஸ் கிளாஸ். யார் அனுரகுமாரை வழிநடத்துகின்ற அந்த வெளிநாட்டு சக்தி? அவையெல்லாம் வெளிப்படும் குறுகிய காலத்தில். குறிப்பாக இன்னொரு பொருளாதாரம் தெரியும், அவர் இந்தியாவுக்கு சென்றிருந்தார். இந்தியாவில் அவருக்குரிய வரவேற்பு எந்த அளவுக்கு சொன்னால் ஒரு அரச வரவேற்பு, ஒரு டிப்ளமேட்டுக்குரிய வரவேற்பு, ரைட்? இந்த பின்னணிகளிலிருந்து எங்களுக்கு சில விடயங்களை ஊகித்து கொள்ளலாம். சரி, பொருளாதாரம் தொடர்பாக நாங்கள் பேசுகின்ற பொழுது மிக முக்கியமான ஒரு விடயம் உயர் நீதிமன்றத்தினுடைய அடிப்படை உரிமை மீறல் மனு மீதான தீர்ப்பு. குறிப்பாக இலங்கையினுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கு, இந்த வங்குரோத்து நிலைமைக்கு காரணமானவர்கள் யார் என்பதை உயர் நீதிமன்றம் மிக தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ, பிரதமராக இருந்த மஹிந்த ராஜபக்ஷ, நிதியமைச்சராக இருந்த பசில் ராஜபக்ஷ, இப்படி இந்த பொருளாதார வங்குரோத்து நிலைமைக்கு காரணமானவர்களின் பெயர்களை உயர் நீதிமன்றம் மிக தெளிவாக அறிவித்திருக்கிறது. சஜித் பிரேமதாச ஜனாதிபதியாக வந்தால் பொருளாதார வங்குரோத்து நிலைமைக்கு காரணமான இந்த ராஜபக்ஷக்கள் மீதும் ஏனையவர்கள் மீதும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுமா? உண்மையில் நாங்கள் அதனை வலியுறுத்துவோம். ஜனாதிபதி ஒரு விசாரணை ஆணைக்குழு மூலமாக சில நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கலாம். அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். அதனை நாங்கள் தொடர்ந்து இந்த விடயத்தில் வலியுறுத்துவோம். அதே வங்குரோத்து நிலைமைக்கு காரணமாக இருந்தவர்களுடைய அமைச்சரவையில் இருந்த பலரும் இன்று ரணில் விக்ரமசிங்கோடு இருக்கிறார். அவர்களுக்கு வால் பிடித்தவர்கள், காக்கா பிடித்தவர்கள், அவர் லீக்வான் மஹாதீர் முகமது என்றவர்கள் தான் இன்று சஜித் பிரேமதாசவுக்கு எதிராகவும் ரஷாத் பதியுதீன் அவர்களுக்கு எதிராக கதைத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் சகலரையும் சேர்த்து வீட்டுக்கு அனுப்புவதற்கான காலம் மக்கள் கையில் இன்று வந்திருக்கின்றது. அவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள். அதே போன்று யார் யாரெல்லாம் அரச இயந்திரத்தில் கோளாறு செய்திருக்கிறார்களோ, ஊழல் பண்ணியிருக்கிறார்களோ, முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கிறார்களோ, நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு அமைவாக அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதை நாம் அரசாங்கத்தின் பங்காளி கட்சி என்ற வகையில் கண்டிப்பாக வலியுறுத்துவோம். ஜனாதிபதி ஆணைக்குழுக்கள் மூலமாக அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதை நாம் உறுதி செய்வதற்கு மிகவும் திடமாக இன்று இருக்கின்றோம். ஏனென்றால் கடந்த காலங்களில் மிகவும் அநீதமான முறை, அநீதியாக தண்டிக்கப்பட்ட ஒரு சமூகம், தண்டிக்கப்பட்ட ஒரு தலைமையை கொண்ட ஒரு கூட்டு கட்சி நாம். ஆகவே நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம், நாங்கள் அவற்றை செய்ய மாட்டோம் என்று. நாங்கள் நீதமாக
சரியாக நீதிமன்ற கட்டளைகளுக்கு அமைவாக அந்த விடயங்களை கண்டிப்பாக வலியுறுத்துவோம். ஃபசீர், செக்மேட் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருவதற்கான இறுதி கேள்வியாக நான் உங்களிடம் இந்த கேள்வியை முன்வைக்கின்றேன். இலங்கையில் தற்போது பொலிஸ் மா அதிபர் ஒருவர் இல்லை, பதில் பொலிஸ் மா அதிபரும் இல்லை. உயர் நீதிமன்றம் மிக தெளிவாக ஜனாதிபதிக்கு கூறியிருக்கிறது, பொலிஸ் மா அதிபர் பதவியிலே கடமைகளை முன்னெடுப்பதற்கு பதில் கடமைகளை முன்னெடுக்க பொருத்தமான ஒருவரை நியமியுங்கள் என மிக தெளிவாக கூறியிருக்கிறது. அவ்வாறு இருந்தும் ஜனாதிபதி இன்னும் பொலிஸ் மா அதிபரை ஒருவரை பதில் கடமைகளை முன்னெடுத்து செல்வதற்காக நியமிக்கவில்லை. இவ்வாறான பின்னணியில் தேர்தல் வாக்களிப்பு அல்லது தேர்தல்கள் சார் ஏனைய விடயங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுமா? எந்த விதத்திலும் பாதிப்பு வராது. ஆனால் ஜனாதிபதிக்கு ஒரு சட்ட ரீதியான கடமை, தார்மீக பொறுப்பு இருக்கின்றது. நீதிமன்ற தீர்ப்புகளை நடைமுறைப்படுத்துவதற்கு அதனை அவர் மீறி இருக்கின்றார். இருந்தபோதும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டாக வேண்டும். பதில் பொலிஸ் மா அதிபரோ இல்லை என்பதற்காக போலீஸ் திணைக்களம் செயற்படாதிருக்கவோ அல்லது தேர்தல் தொடர்பான போலீஸ் அதிகாரிகளின் கடமை செயற்படாதிருக்கவோ எந்த ஒரு விடயமும் இல்லை. ஒரு நீண்ட காலம் உங்களுக்கு தெரியும், போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தா அவர்கள் இருக்கவில்லை, இடைநிறுத்தப்படுவர். பதில் போலீஸ் மா அதிபர் ஒருத்தர் இருந்தார். ஆனால் இப்போது பதில் போலீஸ் மா அதிபரும் இல்லை, அவரும் அவசியம் இல்லை. அந்தந்த பிரிவுகளுக்கான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர். இப்போது உதாரணமாக தேர்தல் காலப்பகுதி இது. தேர்தல் காலப்பகுதியிலே பல்வேறு அசம்பாவிதங்கள் போன்றவை இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஜனாதிபதி வேட்பாளர்களினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. இந்த வாக்களிப்பு பிரச்சாரங்களின் போது சில முரண்பாடுகள் ஏற்படலாம். அவ்வாறு முரண்பாடுகள் ஏற்படுகின்ற பொழுது அந்த பிரதேசத்திலே அமைதியை ஏற்படுத்துவதற்கு உடனடியாக ஊரடங்கு சட்டங்களை பிறப்பிப்பதற்கு கூட ஒரு போலீஸ் மா அதிபர் இல்லை, அவசியம் இல்லை. பாதுகாப்பு அமைச்சராக ஜனாதிபதி செயற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே அல்லது ஜனாதிபதியாக இருக்கின்ற பாதுகாப்பு அமைச்சருக்கு தான் அதனுடைய குற்றச்சாட்டும் வரும். அப்படியானால் போலீஸ் மா அதிபர் தேவையில்லை என்று நீங்கள் சொல்கின்றீர்களா? இல்லை, அவ்வாறு சொல்லவில்லை. நான் போலீஸ் மா அதிபர் ஒருவர் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றமை அல்லது பதில் போலீஸ் மா அதிபரை ஜனாதிபதி நியமிக்காது இருக்கின்றமை நாட்டில் சட்டம் ஒழுங்கை செயற்படுத்துவதில் ஒரு இடையூறாக வர வேண்டிய அவசியம் இல்லை. இது தொடர்பாக இதனை பயன்படுத்தி இந்த தேர்தலை குழப்பி தேர்தலை பின்போடுவதற்கு யாராவது நடவடிக்கை எடுப்பார்களா என்றால் அவர்கள் நீதிமன்றத்தில் உரிய தண்டனைக்குள்ளாக்கப்படுவார்கள். உங்களுக்கு ஏற்கனவே நாம் கதைத்ததை போல உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தாததற்கு இந்த ஜனாதிபதி உயர் நீதிமன்றத்தால் அடிப்படை உரிமை மீறியவராக இது தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறார். உடனடியாக தேர்தலை நடத்துவதற்கு கட்டளையிடப்பட்டிருக்கின்றார். அந்த வகையில் வேறு ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்குமாக இருந்தால் அவற்றுக்கும் நீதிமன்றம் முன் அவர்கள் பொறுப்பு கூற வேண்டும். ஆனால் தேர்தலை நடத்துவதற்கு இது ஒரு தடையாக அமைப்போது இல்லை. யூடியூபினுடைய செட்மேட் நிகழ்ச்சியினுடைய முதலாவது நிகழ்ச்சி இத்தோடு நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் நாங்கள் மற்றொரு அதிதியோடு செட்மேட் வித் ஃபசீர் 121 அரசியல் அலசல் நிகழ்ச்சியோடு சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.